விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA பரிசோதனை நடத்த இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவி கொலை வழக்கில் நீடிக்கும் மர்மம் வெட்ட வெளிச்சமாகுமா? நாட்டையே உலுக்கிய விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கு. DNA பரிசோதனைக்காக 5 பேரிடம் சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரி. மாணவி வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்ட சடலத்தால் அம்பலமான மற்றொரு அதிர்ச்சி. மாணவியை கொன்ற கொடூர குற்றவாளி யார்? போலீஸ் வலையில் சிக்குவாரா? காவல்துறை அதிரடி விசாரணையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய +2 மாணவி கடந்த 10ஆம் தேதி இரவில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றார். பின்னர் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை. மறுநாள் காலையில் அந்த மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இப்புகாரில் குடத்தூர் போலீசார் மாணவியின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவியின் உடல் உடற்குறாய்வு செய்யப்பட்டது. மாணவியை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளி யார்? கொலைக்கான பின்னணி என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். குற்றவாளியை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து பொதுமக்கள் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மதன் தலைமையில் 10 தனிப்படை அமைக்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சல்லடை போட்டு விசாரித்தனர். மாணவியின் உடன் படித்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட சந்தேகப்படும் வகையிலான 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களிடமிருந்து பல்வேறு கோணங்களில் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் உதவி போலீஸ் சூப்பரண்ட் அஸ்பினி தலைமையில் 2 துணை சூப்பரண்டுகள் அடங்கிய 10 தனிப்படை போலீஸ் குழுவினர் மாணவி கொலை செய்யப்பட்ட கிராமத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அங்கு வீடு வீடாகச் சென்று பொதுமக்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் அளித்த ஒவ்வொரு தகவல்களையும் போலீசார் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி இந்த வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கின் நகர்வுகள் குறித்த சில முக்கிய தகவல்களுடன் பரபரப்பான வாதங்களை முன்வைத்தார். மாணவியின் வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் சடலம் மீட்கப்பட்டதால் மாணவிக்கு நன்கு தெரிந்த நபரை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்றும், பல கட்ட விசாரணையில் சந்தேகத்தில் சிக்கிய 5 பேரின் DNA மாதிரிகள் பெறப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செல்போன் டவர் மூலம் 1600 செல்போன்கள் பரிசோதனை செய்து கண்காணித்து வருவதாகவும், இதுவரை 212 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு மாணவியின் பெற்றோர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும், சமூக ஊடகங்களில் வழக்கை விசாரணை செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் கூறினர். மேலும் மாணவி காணாமல் போனதாக புகார் அளித்து உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதனையடுத்து வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் சிறுமிகள் காணாமல் போனதாக வரும் புகார்கள் மீது காவல்துறையினர் அலட்சியத்துடன் செயல்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர்.